இந்த வீடியோல இப்ப நம்ம காலம் டென்ஸ பத்தி பார்க்க போறோம். சோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 3 டென்ஸ் இருக்கும். இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம், தமிழ்லயும் படிச்சிருப்போம். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். அதுல எல்லா டென்ஸ்லயும் ஒரு சிம்பிள், தென் கண்டினியூஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் மூணுமே இருக்கும். நிகழ்காலம் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ் அண்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அதே மாதிரி கடந்த காலம் பாஸ்ட்ல சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அதே மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து சிம்பிள் பிரசன்ட் பார்க்க போறோம். சோ இங்க இருக்கிறது வந்து சப்ஜெக்ட். இது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல நம்ம எப்படி சொல்ல போறோம், எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாமே பார்க்க போறோம். சோ பேஸ் வேர்ப் நம்ம ஜா அப்படின்னு எடுத்திருப்போம் இங்க, டு கோ. சோ அதை எப்படி நம்ம சொல்றது, நான் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே அப்படின்னா நான், மே ஜா பிளஸ் தா, ஃபீமேலா இருந்துச்சுன்னா ஃபெமினைன் சஃபிக்ஸ் போடணும். அண்ட் ஹூ, மே ஜாதா ஹூ. அண்ட் லேடிஸா இருந்தா மே ஜாதி ஹூ. அதே மாதிரி தும் நீங்க அப்படிங்கிறதுக்கு தும் ஜா தே ஹோ. மேல இருந்தா ஜாத்தே ஹோ, ஃபீமேல இருந்தா ஜாதி ஹோ. தும்முன்னு வந்துச்சுனாலே எண்டிங் வந்து ஹோன்னு தான் வரணும் எப்பவுமே. நெக்ஸ்ட் வந்து ஆப் இல்ல ஹம். இதுல வந்து நீங்க நாங்க அண்ட் ஏ வே அவர்கள் இவர்கள் இது எல்லாத்துக்குமே சேம் ரூல் தான் ஃபாலோ ஆக போகுது. ஆப் ஜாத்தே ஹேன் இதுல மட்டும் ஹே வந்து நேசல் சவுண்டா வரும். தட் டினோட்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ளூரல். ரெண்டுமே உங்களுக்கு மரியாதையா பேசுறதுக்கும் ப்ளூரலுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஹே அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆப் ஜாத்தே ஹேன், ஆப் ஜாதி ஹேன் அப்படின்னா நீங்க போறீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். ஹம் ஜாத்தே ஹேன் அப்படின்னா நாங்க போறோம். ஏ ஜாத்தே ஹேன் அப்படின்னா இவர்கள் போறார்கள். வே ஜாத்தே ஹேன் அப்படின்னா அவர்கள் போறார்கள். சரிங்களா? யஹ வஹ தட் இஸ் திஸ் அண்ட் தட், இது அது. அதுக்கு எப்படி வரும்னா யஹ ஜாத்தா ஹே, யஹ ஜாதி ஹே, கேர்ள்னா யஹ ஜாதி ஹே. அது மாதிரி வஹ ஜாத்தா ஹே அவன் போறான், அவள் போறாள் அப்படிங்கிறதுக்கு வஹ ஜாத்தா ஹே. சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க பிரசன்ட்ல வந்து என்னன்னா மே அப்படின்னு வந்துச்சுன்னா ஹூம் வரும், தும் வந்துச்சுன்னா ஹோ வரும் இல்லையா? அதே மாதிரி இப்போ இங்க வந்து மே ஜாத்தா தா. இப்ப எல்லாத்துலயுமே நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தா, ஹே, ஹி அந்த மாதிரி தான் மாறி மாறி வரும். சரிங்களா? சோ மே ஜாத்தா தா, மே ஜாத்தி தி அப்படின்னா நான் போயிட்டு இருந்தேன், நான் முன்னாடி போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. எக்ஸாம்பிள்னா நான் போன வருஷம் லைப்ரரி போய்கிட்டு இருந்தேன். மே பிச்லே சால் லைப்ரரி ஜாத்தா தா அப்படின்னா நான் போன வருஷம் லைப்ரரி போயிட்டு இருந்தேன். தும் ஜாத்தே தே அப்படின்னா நீங்க போய்கிட்டு இருந்தீங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் பார்க்கலாம் வரும்போது வர வீடியோல. ஆப் ஜாத்தே தே அப்படின்னா ஆப் அண்ட் ஹம் இங்க திரும்பவும் சேம் அதுதான். ஆப் ஹம் ஏ வே எல்லாத்துக்கும் சேம். ஆப் ஜாத்தே தே, ஹம் ஜாத்தே தே, ஏ ஜாத்தே தே, வே ஜாத்தே தே அப்படின்னா நீங்க போய்கிட்டு இருந்தீங்க, நாங்க போய்கிட்டு இருந்தோம், அவர்கள் போய்கிட்டு இருந்தாங்க, இவர்கள் போய்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அடுத்து சப்ஜெக்ட் வந்து யஹ வஹ இது அதுன்னு வரும்போது யஹ ஜாத்தா தா, வஹ ஜாதி தி. ஃபீமேல் அண்ட் மேல் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல்னு வந்துச்சுன்னா தா வரும், ஃபீமேல் வந்துச்சுன்னா தீ வரும். அண்ட் தா தீ கூட மேல் அண்ட் ஃபீமேலுக்கு மாறும். சரிங்களா? அண்ட் ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்ட் வரும்போது நம்ம ஹே, காமனா நம்ம ஹேன்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஃபியூச்சர் போறோம்னா ஃபியூச்சர்ல வந்து டோட்டலா வேற மாதிரி வரும். மே ஜா, அதே ஜா பேஸ் வர்ப் தான் நான் வச்சிருக்கேன். மே ஜாவுங்கா, மே ஜாவுங்கா அப்படின்னா ஜா பிளஸ் ஊங்கா அப்படின்னா நான் போவேன், நான் போவேன். ஃபியூச்சர்ல நான் போவேன் அப்படின்னா மே ஜாவுங்கா. லேடி சொல்றாங்கன்னா மே ஜாவுங்கி. தும் ஜாவோகே அப்படின்னா நீங்க போவீங்க, நீங்க போவீங்க அப்படின்னா தும் ஜாவோகே அல்லது தும் ஜாவோகி கேர்ளுக்கு சொல்லுங்க. இங்க சேம் ஆப் ஹம் ஏ வேக்கு சேம். ஆப் ஜாயேங்கே. இப்போ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம மரியாதையா பேசும்போதும் நம்ம ப்ளூரல்ல பேசும்போது எப்பவுமே ஒரு நேசல் சவுண்ட் ஆட் ஆயிடும். சரிங்களா? நீங்க எல்லா டென்ஸ்ல பாத்தீங்கன்னாலே அப்படிதான் தெரியும். ஆப் ஜாயேங்கே, ஆப் ஜாயேங்கி.
இல்ல ஏ ஜாயேங்கே வே ஜாயேங்கி. சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆப் ஆபீஸ் ஜாயேங்கே அப்படின்னா நீங்க ஆபீஸ் போவீங்க, நீங்க நாளைக்கு ஆபீஸ் போவீங்க அப்படிங்கிறதுக்கு ஆப் கல், கல்னா நாளைக்கு, ஆபீஸ் ஜாயேங்கே அப்படின்னு வரும். இது அதுக்கு எப்படி வரும்னா யஹ ஜாயேகா வஹ ஜாயேகா, இல்ல யஹ ஜாயேகி வஹ ஜாயேகி. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு ஏத்த மாதிரி நம்ம டென்சஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸ், நம்ம பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப நம்ம கண்டினியூஸ் பார்க்கலாம். கண்டினியூஸ் வந்து ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற ஒரு டென்ஸ், சரிங்களா. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எதுவா இருந்தாலும் ஸ்போக்கன் ஹிந்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆனது. நம்ம ரொம்ப டீப்பா எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் அப்படின்லாம் பார்க்காம நம்ம ரொம்ப அதிகமா தேவைப்படுறது மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஸ்பீக்கிங் ஈஸியா வரலாம், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ப்ரெசன்ட் டென்ஸ்ல 3 பர்சன்ஸ்ல கண்டினியூஸ் எப்படி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்ல நீங்க பாத்தீங்கன்னா மே அப்படிங்கிறதுக்கு மே லிக் ரஹா ஹூ, லிக் அப்படிங்கிற ஒரு வேர்பை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் எழுதிட்டு இருக்கேன், ஓகே, நான் எழுதுகிறேன். மே லிக் ரஹா ஹூ அப்படின்னு வருது. ரஹா ஹூ எல்லாத்துலயும் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா மே லிக்தா ஹூ அப்படின்னு வந்திருக்கும். இப்ப இங்க வந்து மே லிக் ரஹா ஹூ அப்படின்னு வருது. அடுத்து ஹம் அப்படின்னு சொல்லும் போது ஹம் லிக் ரஹே ஹே, அதே மாதிரி ஹேன்னு சேஞ்ச் ஆயிடும், ஹூ ஹே அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். ரஹாங்கிறது ரஹே அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும், ஹம் லிக் ரஹே ஹே. செகண்ட் பர்சன்ல வந்து தூ தும் ஆப் வரும். இங்க தும் அண்ட் ஆப் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். தும் லிக் ரஹே ஹோ, இங்க கூட பாருங்க ரஹே வந்துருது. தும் எங்கெல்லாம் வருதோ அங்க ஹோ வரும், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தும் லிக் ரஹே ஹோ, ஆப் லிக் ரஹே ஹே, ஆப்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நேசல் சவுண்டோட ஹே அப்படின்னு ஆட் ஆயிடும். இந்த ரஹே 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 இதெல்லாம் மட்டும் நீங்க பார்த்து யூஸ் பண்ணணும். மேல மட்டும்தான் ரஹா ரஹி அப்படின்னு வரும், சரிங்களா. மே அப்படின்னா ஒரு பொண்ணு சொல்லும் போது நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லும் போது மே லிக் ரஹி ஹூ வரும். ஒரு பையன் வந்து சொல்லும் போது நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லும் போது மே லிக் ரஹா ஹூ, ஓகே. ரஹா அப்படிங்கிறது வந்து எல்லாத்துமே டாஸ்க் இஸ் பீங் பர்ஃபார்ம்ட் அட் பிரசன்ட் அப்படின்னா அது இப்ப கண்டினியூஸ் மோட்ல நடந்துட்டு இருக்கு, ஓகே. நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வருது. தேர்ட் பர்சன்ல என்ன வரும், வஹ வே. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா வஹ லிக் ரஹா ஹே வஹ லிக் ரஹி ஹே அப்படின்னா அவன் இல்ல அவள் எழுதுகிறான், எழுதிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். வே லிக் ரஹே அப்படின்னா ப்ளூரல், அவர்கள் எழுதிட்டு இருக்காங்க, எழுதுகிறார்கள். சோ அட் பிரசன்ட் தே ஆர் ரைட்டிங், எல்லாத்துலயும் ரஹா ரஹே. ப்ளூரல் அப்படின்னு வரும்போது ரஹே, மரியாதையா வரும்போதும் ரஹே அப்படின்னு. பாஸ்ட்ல வரும்போது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எல்லாமே எண்டிங் வந்து தா அப்படின்னு வரும் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அகைன் மே லிக் ரஹா தா. பிரசன்ட்ல இருக்கும்போது மே லிக் ரஹா ஹூ, மே லிக் ரஹா ஹூ, மே லிக் ரஹா தா, நான் எழுதிட்டு இருந்தேன், சரியா. அதே மாதிரி ஹம் லிக் ரஹே தே, மே லிக் ரஹா தா, ஹம் லிக் ரஹே தே. நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் தும் அண்ட் ஆப். தும் லிக் ரஹே தே, நீங்க வந்து பிரசன்ட்ல சொல்லும் போது தும் லிக் ரஹே ஹோ, ஹோக்கு பதிலா தே வரும், தான் சேஞ்ச் அவ்வளவுதான். தும் லிக் ரஹே ஹோ வந்துச்சு பிரசன்ட்ல, இங்க தும் லிக் ரஹே தே, சரிங்களா. அதே மாதிரி ஆப் லிக் ரஹே தே. தேர்ட் பர்சன்ல வஹ லிக் ரஹா தா, சரிங்களா. தா தே எல்லாமே வந்து பாஸ்ட். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வே லிக் ரஹே தே, அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள், ஓகே. பாஸ்ட் புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஃபியூச்சர் போவோம். ஃபியூச்சர்ல உங்கா உங்கி அப்படின்னு வரும், சரிங்களா. சோ மே லிக் ரஹா ஹூங்கா, நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, இந்நேரத்துக்கு நாளைக்கு நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன், ஓகே. இந்த மாதிரி நம்ம வேர்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா. சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், மே கல் இஸ் சமய் அப்படின்னா நான் நாளைக்கு இந்த நேரத்துல, மே கல் இஸ் சமய் பரீட்சா எக்ஸாம் லிக் ரஹா ஹோங்கா, எழுதிக்கிட்டு இருப்பேன், சரிங்களா. அடுத்து ஹம், ஹம் லிக் ரஹே ஹோங்கே, நாங்க எழுதிட்டு இருப்போம், ஃபியூச்சர் எல்லாமே ஃபியூச்சர், ஓகே. தும் லிக் ரஹே ஹோகே,
ஆப்ல ஆப் லிக் ரஹே ஹோங்கே. ஹோங்கே அங்க பாருங்க, நான் சொன்னல ஆப் எங்கெல்லாம் வருமோ அங்க நேசல் சவுண்ட் வரும். தேர்ட் பர்சன்ல வந்து வஹ லிக் ரஹா ஹோகா. ப்ளூரல்ல வே வரும்போது வே லிக் ரஹே ஹோங்கே. இங்க பாருங்க. வே லிக் ரஹே ஹோங்கே. ஸோ நம்ம மெயினா படிக்க வேண்டியது வந்து சிம்பிள் tenses of all simple of all the three tenses, and then continuous mode of all the three tenses வந்து ரொம்ப important for future for spoken Hindi. சரிங்களா? ஸோ இதை ரிவிஷன் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் மேல எல்லா டென்சஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். மே ஜாத்தா ஹூ, நான் போகிறேன். மே ஜாத்தா தா, இது பாஸ்ட், நான் போய்கிட்டு இருந்தேன். மே ஜாவுங்கா, நான் போவேன். ஹம்முக்கு வந்துச்சுன்னா ஹம் ஜாத்தே ஹே, நாங்க போகிறோம். ஹம் ஜாத்தே தே, நாங்க போய்கிட்டு இருந்தோம். அடுத்து ஹம் ஜாயேங்கே ஃபியூச்சர், நாம் போவோம் அப்படின்னா நாங்க போவோம். அடுத்து செகண்ட் பர்சன்ல தூ தும் ஆப், இதுல நம்ம 3 டென்ஸ் நம்ம பார்க்கலாம். தூ ஜாத்தா ஹே அப்படின்னா நீ போகிறாய். தூ ஜாத்தா தா, நீ போய்கிட்டு இருந்த. தூ ஜாயேகா அப்படின்னா நீ போவ. சரிங்களா? தும் ஜாத்தே ஹோ, நீ போகிறாய். தூ தும் ஆப். சரிங்களா? தும் ஜாத்தே தே அப்படின்னா நீ போய்கிட்டு இருந்த. தும் ஜாவோகே, நீ போவாய். இது ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் சேமா தான் வரும். ஆப் வந்து மரியாதையா பேசுறது. ஆப் ஜாத்தே ஹே, நீங்க போகிறீங்க. ஆப் ஜாத்தே தே அப்படின்னா நீங்கள் போயிட்டு இருந்தீங்க, நீங்க போயிட்டு இருந்தீங்க. ஆப் ஜாயேங்கே அப்படின்னா நீங்க போவீங்க, நீங்க போவீங்க, நாளைக்கு நீங்க போவீங்க. தேர்ட் பர்சன்ல வஹ வே, வஹ ஜாத்தா ஹே, அவன் அவள் போகிறாள். வஹ ஜாத்தா தா, அவன் போய்கிட்டு இருந்தான். ஓகே, வஹ ஜாயேகா, அவன் போவான். அண்ட் வே ஜாத்தே ஹே அப்படிங்கிறதுக்கு அவர்கள் போகிறார்கள். வே ஜாத்தே தே, அவர்கள் போனார்கள், அவர்கள் பாஸ்ட். ஓகே, இதை யூஸ் டு கோ. வே ஜாயேங்கே அப்படின்னா அவர்கள் போவார்கள். இப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான டென்சஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த எல்லா டென்சஸோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.